அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு முக்கியமான செய்தி மற்றும் மகிழ்ச்சியான செய்தியை ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரூப் 2 அண்ட் 2A, அதாவது ஜூன் மாதம் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஜூன் 14 நடந்த குரூப் 2 அண்ட் 2A உடைய எக்ஸாம் ரிசல்ட் என்பது பப்ளிஷ் செய்யப்பட்டுள்ளது. இது வந்து அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு அப்ளை டேட்டு, என்றைக்கு அடுத்த எக்ஸாம் டேட்டு, மெயின் எக்ஸாம் டேட்டு, அது எல்லாத்தையுமே வந்து இதில் இப்போ இன்றைக்கே வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. முழுமையாக தான் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்படி ரிசல்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் நான் அவங்களோட டெலிகிராம் சேனலில் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், இது வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பர் எங்கே இருக்கும்னா, நம்மளுடைய எக்ஸாம் அப்ளை பண்ண இதில் வந்து இந்த நம்பர் என்பது இருக்காது. நம்மளுடைய ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஹால் டிக்கெட்டில் பதிவு எண் அப்படின்னு சொல்லி ஒரு எண் வந்து வந்திருக்கும். அந்த எண்ணு தான் வந்து ஓகேவாங்க, அந்த எண்ணு தான் வந்து அந்த எண் இந்த பிடிஎஃப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குரூப் 2க்கு தனியாக ஒரு பிடிஎஃப்பும், குரூப் 2 அண்ட் 2Aக்கு தனியாக ஒரு பிடிஎஃப்னு சொல்லிட்டு 2 பிடிஎஃப் என்பது கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 57 நாட்களுக்குள்ளே, நம்ம எக்ஸாம் எழுதி 57 வேலை நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து குரூப் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரூப் 2 அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிருப்பாங்களே, அவங்களாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு 2ஆம் தேதிங்க, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ், ஓகேவா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்பது வைக்கிறாங்களாம். அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 23ஆம் தேதி, ஓகேவாங்க, 23ஆம் தேதி மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஜிகே, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ், அது வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 23ஆம் தேதி, 2ஆம் தேதி தமிழ், 23ஆம் தேதியே வந்து இன்னும் 2-3 மாதங்கள் தான் வந்து பரீட்சைக்கே இருக்குது. அது கூட முழுசாக இல்லை. அதுக்குள்ளே வந்து மெயின்ஸ் எக்ஸாம் என்பது டேட்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நீங்கள் இப்போ அதாவது இந்த பிடிஎஃப்பில் உங்களுடைய நம்பர் இருந்துச்சுன்னா, நீங்கள் 14ஆம் தேதி, அதாவது நாளை கழிச்சிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளே நம்மளுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் 150 ரூபா பே பண்ணணுமாங்க. 150 ரூபா பே பண்ணி நாங்கள் குரூப் 2Aக்கு வந்து நீங்கள் 2Aக்கும் 2க்கும் எதுக்கு பாஸ் ஆகிருக்கீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் 2Aல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டு அவங்களுக்கு ஒரு தனியாக எக்ஸாமினேஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க. குரூப் 2A சர்வீஸ் பாருங்கள். சிலருக்கு வந்து 2ல் வந்து நம்பர் இருக்காது, ஏன்னா அவங்க 2-3 கொஸ்டின் கம்மியாக போட்டவங்களா இருப்பாங்க. 2Aல நம்பர் இருந்துச்சுன்னா, நீங்கள் எதில் நம்பர் இருந்துச்சாலும் நீங்கள் வந்து, சிலருக்கு 2லேயே நம்பர் இருக்கும், 2 பிடிஎஃப்ல நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எக்ஸாமுக்கும் எலிஜிபிள். ஏதாவது ஒரு பிடிஎஃப்ல தான் உங்களுடைய நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இது மட்டும்தான், அதாவது 2Aக்கு மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவாங்க. இதோடைய பார்த்தோம்னா இது அதே போல் தான் 14ஆம் தேதி நாளையிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே நம்ம போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் அந்த குரூப் 2 எக்ஸாம் 2 பேத்துக்குமே, அதாவது 2Aக்கும் 2க்கும் 2 பேத்துக்குமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பிலான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது வந்து வச்சுருக்காங்க. புரியுதாங்க? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேப்பர் 2, அது வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து 23ஆம் தேதி தான் பேப்பர் 2 எக்ஸாமு. ஆனால் இந்த 2Aக்கு பாஸ் ஆனவங்களுக்கு என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 8ஆம் தேதியே வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் வந்து, சாரி, இந்த ஒன் டைம் சிபிடி, அதாவது அந்த நம்ம ஓஎம்ஆரில் செட் பண்ணுவோம்ல, அது ஓஎம்ஆர் மாதிரிக்கு இல்லாமல் கம்ப்யூட்டரில் நடக்கும். கம்ப்யூட்டரில் 1க்கு A 2க்கு Bன்னு மார்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம் என்பது நடக்கும். இது இங்கே பாருங்களேன், சிபிடின்னு போட்டிருக்காங்களே, அதான் சிபிடி எக்ஸாமுடைய விரிவாக்கம். இதில் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே 150 ரூபா தாங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 150 ரூபா வந்து பதிஞ்சு எல்லோரும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்னா நம்மளுடைய டெலிகிராம் கமெண்ட், இது யூடியூப்பில் கமெண்ட்டில் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். எதாவது அப்டேட் அடுத்தது தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தகவலை வந்து நான் சொல்கிறேன். அதே இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.